அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி பவித்ரா, உதவி பேராசிரியர். இந்த காணொளியில் 10 பாட்டு நூல்களுள் அகம் சார்ந்த நூல்கள் குறித்தும் புறம் சார்ந்த நூல்களை குறித்தும் காணலாம். அகம் சார்ந்த நூல்களாக குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை என்னும் 3 நூல்கள் இடம்பெற்றுள்ளன. முதலில் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் கபிலர் ஆவார். இந்நூல் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் குறித்து அறிவுறுத்தும் பொருட்டு எழுதப்பட்ட நூலாகும். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் பண்டைய காலத்து மக்களின் திருமண முறை, தலைவன் தலைவியின் களவொழுக்கம் குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. இவற்றுள் முக்கியமாக அறிவியல் செய்திகளும் காணப்படுகிறது. 99 மலர்கள் நம் நாட்டில் இருந்துள்ளதை கபிலர் பட்டியலிட்டிருக்கிறார். தலைவன், தலைவி, தோழி, நற்றா என்று அனைவரை குறித்தும் அவரவரின் செயல்பாடுகளை குறித்தும் அகவாழ்வு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை குறித்து இந்நூலில் கபிலர் வெளிப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டானது இந்த 10 பாட்டு நூல்களிலே அடிய அளவில் மிகவும் சிறிய நூலாக அறியப்படுகிறது. 103 அடிகளை கொண்ட முல்லைப்பாட்டினை நப்பூதனார் என்பவர் பாடியுள்ளார். மறைமலை அடிகள் என்பவர் இவற்றிற்கு முல்லைப்பாட்டிற்கு ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார். வினைவயின் சென்ற தலைவன் கார்காலத்தில் திரும்பி வருவதற்காக தலைவி காத்திருப்பது, அதுடன் கார்காலத்தில் விவசாய செயல்கள் தொடங்கப்படுவது போன்ற செய்திகளை, பண்டைய காலத்து மக்களின் வாழ்வியல் முறைகளை, நெறிகளை இந்நூல் வெளிப்படுத்தியுள்ளது. பட்டினப்பாலை என்னும் நூல் கரிகால் பெருவளத்தான் என்பவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு இயற்றப்பட்டது. உருத்திரங்கண்ணனார் என்னும் புலவர் இயற்றியுள்ளார். பட்டினப்பாலையானது 301 அடிகளை கொண்ட பாடலாக அமைகிறது. பட்டினப்பாலையானது கரிகால் பெருவளத்தானின் வணிக சிறப்பு, காவிரி பூம்பட்டின நகர் சிறப்பினை பற்றி எடுத்துரைக்கிறது. காவிரி பூம்பட்டினத்தில் பண்டைய காலத்தில் மக்கள் யார் யாருடன் வணிகம் மேற்கொண்டுள்ளனர், இவருடைய வாழ்வியல் முறை எத்தகையதாக அமைந்திருந்தது என்பதை குறித்து இதில் விரிவாக எழுதியுள்ளார். கடல் வழி பயணம், கடல் வழியாக வணிகம் நடந்த சிறப்பை குறித்து அதிகமாக இவற்றுள் எடுத்தாளப்பட்டுள்ளது. அத்துடன் பெண்கள் தழையாடை உடுத்தியிருந்தது, வணிகம் மேலோங்கி இருந்த காலகட்டம் குறித்து இதில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. அடுத்து நாம் காண இருக்கும் பாடல் மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியானது மதுரையை குறித்து பாடியிருப்பதாலும், காஞ்சி என்பது நிலையாமை குறித்த செய்திகளை கூறியிருப்பதாலும் மதுரை காஞ்சி என பெயர் பெற்றுள்ளது. இந்நூல் 10 பாட்டு நூல்களுள் மிக பெரிய நூலாக அறியப்படுகிறது. 782 அடிகளில் மதுரையின் சிறப்பை பற்றியும் நிலையாமை குறித்தும் ஆசிரியர் மாங்குடி மருதனார் எழுதியுள்ளார். இந்நூலின் பாட்டுடை தலைவனாக தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் என்பவர் அறியப்படுகிறார். இந்நூலில் மதுரை நகரின் சிறப்பை விளக்கப்பட்டுள்ளது. பண்டைய காலத்தில் மதுரையில் நடைபெற்ற வணிகம், மதுரையில் நடைபெற்ற பள்ளிக்கூடங்கள், சமண பள்ளி, பௌத்த பள்ளி போன்ற பள்ளிகள், பாண்டிய நெடுஞ்செழியனின் முன்னோர்களை குறித்தும், அவர்களின் போர் முறைகளை குறித்தும், அவர்களின் வீரத்தை குறித்தும் பல்வேறு செய்திகள் மதுரை காஞ்சியில் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதியாக நாம் காண இருக்கும் நூல் நெடுநல் வாடை. 8 தொகை நூல்களுள் அகமும் புறமும் கலந்த ஒரு நூலாக இருப்பது நெடுநல் வாடை. வினையின் காரணமாக பிரிந்து சென்ற தலைவனுக்கும் இது நல்ல வாடையாகவும், தலைவனை பிரிவை எண்ணி வருந்தக்கூடிய தலைவிக்கு துன்பத்தை தரக்கூடிய வாடை காற்றாகவும் இந்த காலகட்டம் இருப்பதை இந்த பாடல் குறிக்கிறது. இந்நூலை இயற்றியவராக மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் விளங்குகிறார். இவர் பாண்டிய நெடுஞ்செழியனை குறித்து நெடுநல் வாடை எனும் பாடல் இயற்றப்பட்டுள்ளது. இதில் பாண்டியனின்
போர் சிறப்பை குறித்தும் அவரின் வீரம் குறித்தும் அவரை பிரிந்திருக்கக்கூடிய தலைவியின் துயர், தலைவி வசிக்கக்கூடிய அரண்மனையின் சிறப்பு, கட்டிலின் சிறப்பு குறித்து இப்பாடலில் அதிகமாக எடுத்தாளப்பட்டுள்ளது. இவ்வாறு பத்துப்பாட்டு நூலானது ஆற்றுப்படை நூலாகவும் அகம் புறம் அகப்புறம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதனை எளிமையாக நாம் நினைவில் வைக்கும் வண்ணம் ஒரு பழம்பாடல் ஒன்று காணப்படுகிறது.